வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் தலைமையின் பேச்சை கேட்க வேண்டும். அனாவசியமான எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை பற்றி இனியும் அதிமுகவில் பேசக்கூடாது என்ற வரிசையாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்ததன் காரணமாக மாவட்ட செயலாளர்கள், தென் மாவட்ட செயலாளர்கள் வெளியேற்றிய நிகழ்வு இன்று பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கட்சியில் ஒருமைப்பாட்டிற்காகவும் கட்சியின் வெற்றிக்காகவும் இந்த செயற்குழு கூட்டம் என்று நினைத்தால் எடப்பாடி பழனிசாமியை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்குத்தான் இந்த செயற்குழு கூட்டமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புதிய பதவிகள் வழங்கப்படுவதாகவும் பாதுகாப்பான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த பதவி வழங்கப்படுவதாகவும் இந்த தீர்மானத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாக எடப்பாடி பழனிசாமியின் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செயற்குழு கூட்டம் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தன்னை கேள்வி கேட்டுவிட கூடாது என்பதற்காகத்தான் இந்த செயற்குழு கூட்டம் என்று கூறி தென் மாவட்ட நிர்வாகிகள் வெளியேற்றி தற்பொழுது கட்சியிலிருந்தும் புறக்கணித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதிமுக வெற்றிக்காக பாடுபட்ட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் அதிமுகவின் வெற்றியை ஏற்படுத்தும் விதமாக இவர்களது தேவை அதிமுகவிற்கு மிக மிக முக்கியமானது என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூறிய போது கூட அதை நிராகரித்து அதிமுகவின் செயல்பாட்டில் யாரும் தலையிடக்கூடாது என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார். மேலும் 234 தொகுதிகள் இரண்டாக பிரிக்கப்படும். புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதற்கேற்ப புதிய அம்சங்கள் கொண்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக மாற்றப்பட்டு வருவதாகவும் தென் மாவட்ட நிர்வாகிகள் இதை புறக்கணித்து வெளியேறியுள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 வெற்றிக்காக இந்த செயற்குழுவை கூட்டவில்லை, தோல்விற்காகத்தான் இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார் என்றும் தற்பொழுது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இந்த செயற்குழு கூட்டம் நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும், இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று கூறி தென் மாவட்ட நிர்வாகிகள் வெளியேற்றியுள்ள செய்தி இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.